போய் ஒட்டிக்கிட்டு இருந்தே 6 மாதம் அதோட விட்ட குறையும் தொட்ட குறையுமான்னு இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி பேசுவாங்க. ஸோ விசாலாட்சி ஈஸ்வரியை பேசுனது தப்புன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. தர்ஷன் காணாமல் போனதுக்கு இந்த ஜீவானந்தமும் இந்த ஈஸ்வரியும் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஏன் சக்தி கூட அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே கிடையாது. என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம், அவனுடைய கல்யாணம் நான் விருப்பப்பட்டபடி அவன் விருப்பப்பட்டபடி தான் நடக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டேன் தவிர ஜீவானந்தத்து கையில் போய் பேசுகிறதோ ஜீவானந்தத்து கையில் அனுப்பி வைக்கிற வேலையோ நான் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க கூட மரியாதை கெட்டுடும் அத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விசாலாட்சியவே திட்டிடுவாங்க நம்ம ஈஸ்வரி. ஏன்னா நடத்த கெட்டவன்னு சொன்னால் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஆல்ரெடி போனதே பார்த்தீங்கன்னா நம்ம பார்கவி இருக்கிற ஊருக்கு தான். தர்ஷன் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு பார்கவிக்கு. ஆனால் இந்த டைமும் போய் மறைமுகமாக ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. அதுதான் பார்கவி இருக்கிற இடத்துக்கே போயிட்டாரு. ஸோ பார்கவி தர்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்துடுறாங்க. தர்ஷன் எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் நம்ம பார்கவியோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. ஏப்பா அங்கே இருக்கும் போது தான் அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க உங்கள் வீட்டில், நீ தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்பிடுப்பா, இங்கே நீ இருக்கிறது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு தான் பாதிப்பு, நாங்கள் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க உங்கள் சித்தப்பா மாறும் உங்கள் அப்பா மாறும். ஸோ இந்த இடத்த விட்டு நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டாங்க இல்லையா பார்கவி. இப்போ தர்ஷன் சொல்கிறாரு, இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க, அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் மேற்படிப்பு படிக்கணும், எங்கள் வீட்லேயே நான் தான் முதல் பட்டதாரி, ஸோ நான் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிவுக்கரிசி வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை அடைச்சி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க. ஸோ நான் காலேஜில் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்த விட்டு போனால் வேறு எங்கே போகிறதுனே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ தர்ஷனை நாமளே வச்சு பார்த்துப்போம் கொஞ்ச நாளைக்கு. அவன் மனசு வருத்தத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவி அவங்க அப்பா கிட்ட பேசுவாங்க. ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டார். ஏன்னா 1008 கஷ்டம் கொடுத்துட்டாங்க நம்ம தர்ஷனோட குடும்பத்திலிருந்து நம்ம பார்கவிக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க தயவு செஞ்சு வேணாப்பா இந்த இடத்த விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போது கரிகாலனையும் சக்தியும் பார்த்தீங்கன்னா கதிர் அமுச்சு வச்சிருக்காரு. நீங்கள் கொடைக்கானலுக்கு போயிட்டு அந்த ஜீவானந்தம் என்ன பண்ணுறான், அவங்க ஆளுங்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருங்கப்பா, எல்லாமே நீ நோட்டை விட்டுட்டு இருங்க, அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பின்னாடியே வரோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்போது தர்ஷனுக்கு என்ன ஒரு கோவம்னா, நம்ம அப்பா இவ்வளோ சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கல்யாணத்தில் என்ன ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சாலும் சரி, இந்த கல்யாணம் நின்று போச்சுனாலும் சரி, என்னை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது. ஏன்னா மீனாட்சி அம்மன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த அறிவுக்கரசிக்கு, அன்பை தர்ஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் ஏதாச்சும் தவறுச்சுன்னா என்னை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது, இப்போவே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டுறாரு நம்ம ஆதி குணசேகரன். இப்போது ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜீவானந்தத்துக்கிட்ட நாமளும் போய் ஹெல்ப்புக்கு நின்றுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜீவானந்தத்தையும் அவங்களையும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி நாமளே ஹெல்ப்பு கேட்டால் என்ன, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, என் பையன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், ஏன்னா துப்பாக்கி வேறு வச்சுட்ருக்காரு, ஒருவேளை பார்கவி ஏதாச்சும் பண்ணிவிட்டு இல்லை தர்ஷன் ஏதாச்சும் பண்ணிட்டா நம்மளால் வந்து தாங்க முடியாது, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணுறாரு. ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி நம்ம ஈஸ்வரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணாங்க, ஸோ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு போனால் துப்பாக்கியை காமிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதை நாங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் லீகலாக எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் மேலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வருவாங்க, பெரிய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வெடிச்சிடும், ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா. அதுக்கு ஜீவானந்தமும் சரி நான் உங்களை வந்து காப்பாற்றுறேன், ஆனால் தர்ஷன் எங்கே போயிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. தர்ஷன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது, ஆனால் பார்கவி இந்த ஊரில் இல்லை, ஒருவேளை பார்கவியை தேடி போயிருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஏற்கனவே சண்டை போட்டிருப்பாரு. எக்ஸாம் முடிஞ்ச கையோட பார்கவி இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கன்ற விஷயத்த சக்தி கிட்ட இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது சக்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருக்காரா. இப்போது ஈஸ்வரி ஹெல்ப்புன்னு கேட்ட உடனே ஜீவானந்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கல்யாணத்தில் தர்ஷனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கல்யாணத்தில் விருப்பம் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லணுன்னே பார்கவின்ற பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றிட்டு அன்புன்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணான். ஆனால் இப்போ அவன் திருந்திட்டு பார்த்தீங்கன்னா எந்த கல்யாணமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு இருக்கான். ஆனால் அது புரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற முட்டாள்கள் எல்லாம் அவனை கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்களா. ஸோ தர்ஷனை கண்டுபிடிச்சி இப்போ கேட்டு கல்யாணத்தில்
உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் எங்கள் அப்பா அடித்து என்னை கொடுமைப்படுத்துறாது, அந்த கட்டாயத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சரின்னு சொன்னேன், இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு போகிறாரு ஜீவானந்தத்துக்கு நம்ம தர்ஷன். ஆனால் அன்பு கிட்ட கேட்டால் அன்பு வந்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தர்ஷன் தான் எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள லவ் பண்ணுறாங்க, ஆனால் தர்ஷனுக்கு சுத்தமாக லவ்வே கிடையாது. பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இதே வாயால் தான் எங்கள் அம்மா வந்து கேரக்டர் சரியில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை அரகண்டுன்னு சொன்ன தர்ஷனை இப்போ பார்கவிக்கில் மன்னிப்பு கேட்டு இவளுக்கு மெச்சூரிட்டியில் இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தலான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்தில் எந்த பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற விஷயம் எல்லாமே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க. ஆனால் நம்ம அறிவுக்கரசியும் முல்லையும் எப்படியாச்சும் வந்து அந்த பார்கவியை முடிச்சுட்டு அவங்க அப்பனையும் முடிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எங்கே போக போகிறோம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அன்பு கிட்ட தான் வந்தாகணும், அந்த பார்கவி கதையை ஃபஸ்ட்டு முடிச்சிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை சொல்லி அனுப்புகிறாங்களா. அதே மாதிரி தாங்க இந்த பக்கமும் குணசேகரனுக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. ஏன் நம்ம பார்கவியை தேடி அந்த பொண்ணை பிடிக்கக்கூடாது, அந்த பொண்ணை பிடிச்சா நம்ம பையன் கிடச்சிட்டு போகிறான், தர்ஷன் அங்கே தான் போயிருப்பான், தர்ஷனை எப்படியாச்சும் வந்து அவன் கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டிப்பாக பார்கவியை கண்டுபிடிச்சா தர்ஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கும்பலுமே வந்து தர்ஷனை தேடுற முயற்சியிலேருந்து ஈடுபட்டு விட்டுட்டு நம்ம பார்கவி தேடுற முயற்சியில் இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அங்கே போயின்னு இருக்குது. தர்ஷனும் பார்கவியும் ஒன்றாவே இருக்காங்க. ஆனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு விருப்பமே இல்லை, ஏப்பா இங்கே வந்து நீ பெரிய பிரச்சனையை கூட்டுருவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போது தர்ஷனை தேடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து எல்லாருமே வர வச்சுட்டார் ஜீவானந்தம் தேடுறதுக்காக இப்போ பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தர்ஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம இங்கே இருக்கிறதுனால ஒருவேளை பார்கவிக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. ஆனால் இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டாலையும் பார்கவி தனியாக மாட்டிக்கினாங்கன்னா அந்த முள்ளன்றவன் ஏதாச்சும் பண்ணிவிடுவான் பார்கவியை. ஏன்னா அறிவுக்கரசி பார்கவி கிடைச்சால்னா ஃபஸ்ட்டு அவளையும் அவங்க அப்பனையும் முடிச்சு விட்டுரு, அதுக்கப்புறமா மாப்பிள்ளையை தேடலாம், மாப்பிள்ளையை தேடுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவங்கள கொல்றதுதான் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ தர்ஷனுக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டா பார்கவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், பேசாமல் நாமளே இங்கிருந்து எல்லாத்தையுமே சமாளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு ஒரு தைரியம் வருது. சித்தப்பாங்க ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டாங்களா நம்ம இல்லாத நேரத்தில் பார்கவிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும், ஸோ நாமளே இருந்து எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுக்கிறாரு நம்ம தர்ஷன் எடுக்கிறது உண்மையிலேயே கரெக்டு தாங்க. யாருமே இல்லாத நேரத்தில் வந்து பார்கவி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முள்ளையும் ஆளுகளும் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தர்ஷன் இந்த நேரத்தில் இருந்தாருன்னா அவர் தடுத்து நிறுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கினா இவங்களை உயிரோடு விடு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு போகிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே ஈஸ்வரி மேலே எல்லாருமே சந்தேகத்தில் இருக்காங்க, இந்த வீட்டை விட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு ஈஸ்வரி காலில் எல்லாமே முடிச்சிடுறாங்க நம்ம ஜீவானந்தத்துக்கு பேசி. ஆனால் ஜீவானந்தத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தியும் கரிகாலும் அமைச்சிருக்காங்களா, அவங்க போயிட்டு அங்கே ஜீவானந்தம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடுது. ஸோ வேலையை வெளியே போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக தர்ஷனும் அவங்க கூட தான் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அண்ணியை கேட்டால் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா கதிரும் வந்து உண்மையை சொல்லுங்கள், தர்ஷனை யார் கூட அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த ஜீவானந்தத்து கூட தான் அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா. கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க நம்ம ஈஸ்வரியால் தாங்க முடியல, மரியாதை கெட்டுடும், இன்னொரு வார்த்தை யாராச்சும் பேசுனீங்களா என் நடத்தையை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க. விசாலாட்சி என்ன இருந்தாலும் பேசுனது தப்பு தாங்க, விட்டக்குறை கொட்டைக்குறை தொட்டைக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க கூட சேர்ந்து தானே இருந்தீங்க 6 மாதம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசினோடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது நம்ம ஈஸ்வரிக்கு. அதுக்கு ஈஸ்வரி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா கூட யாராக இருந்தாலும் மரியாதை கெட்டுடும், சொந்த பந்தம் யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற விஷயம் சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக வந்து கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுது. ஏன்னா அவங்க பேசுன பேச்சு அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஈஸ்வரியை பார்த்தீங்கன்னா தண்ணி தொளிச்சு எழுப்புறாங்க. இது எல்லாத்தையுமே குணசேகரன் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் குணசேகரனுக்கு 1% கூட ஈஸ்வரி என்ன ஆகுவா அப்படின்ற கவலை சுத்தமாகவே கிடையாது. ஈஸ்வரிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா துடிச்சு போயிடுவாங்க. பட் ஈஸ்வரி எழுந்து உட்காந்துருவாங்க, ஈஸ்வரி மயக்க நிலைக்கு போயிடுவாங்க அவங்க பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பாய்.